டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன். நம்ம ஆல்ரெடி முன்னாடி வந்து டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் பார்த்தோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இதில் மெயின் ஸ்டெப்ஸ் வந்து டெரிவேஷன் ஸ்டெப். டெரிவேஷன் ஸ்டெப்ஸ்னால் என்னென்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வந்து யூஸ் சூப்பர் பொசிஷன் ஆஃப் சைனசாய்டல் வேவ்ஸ். தென் வந்து யூஸ் பிளாங்க்ஸ் ரிலேஷன். பிளாங்க்ஸ் ரிலேஷன் என்ன சொல்லுதுன்னா, E இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் நியூ. அது V கிடையாது, ஹெச் நியூ. ஓகேவா? தென் வந்து ரிப்ளேஸ் எனர்ஜி ஆப்ரேட்டர். அந்த கீழே வந்து E இஸ் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து எனர்ஜி ஆப்ரேட்டர் நம்ம ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். அதை வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அது வந்து கேரிஸ் 1 மார்க் கிட்ட. தென் வந்து ரிப்ளேஸ் மொமெண்டம் ஆப்ரேட்டர். மொமெண்டம் ஆப்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷனில் பார்த்தோம், விச் இஸ் P இஸ் ஈக்குவல்ஸ் டு I, அதுக்கப்புறம் H, அதுக்கப்புறம் மைனஸ் IH, தட் ட்ரையாங்கிள் சிம்பிள். ஓகேவா? இந்த சப்ஸ்டியூட் இன்ட்டு எனர்ஜி ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்குதா, விச் இஸ் நோன் அஸ் டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா, அப்ளிகபிள் டு பார்ட்டிகல்ஸ் இன் டைம் வேரியிங் பொட்டென்ஷியல். அதுக்கப்புறம் சொல்யூஷன் கிவ்ஸ் கம்ப்ளீட் எவல்யூஷன் ஆஃப் குவாண்டம் ஸ்டேட். இதுதான் வந்து டைம் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்.